ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்டேர் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே 18/3/2020. ஆக்சுவலி 3 டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோஸ் எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். அதாவது லெவல்ஸ் எதுவுமே நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கனால இன்ட்ராடேக்கு அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் லெவல்ஸ் எதுவும் அப்டேட் பண்ணல. பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் லெவல்ஸோடு சேர்த்து உங்களுக்கு என்ன மார்க்கெட் இந்த 3 நாள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். ஓகே, நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நான் அப்டேட் பண்ணாததுனால அன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஓப்பனிங்லேயே லோயர் ஃப்ரீஸ் போட்டு நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 8476 வரைக்கும் லோ போயிட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ அந்த பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா பேங்க்னிஃப்டியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21397 வரைக்கும் லோ போய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிட்வீன் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் இது நடந்தனால மார்க்கெட்டை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஷட் டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ அகெயின் அந்த 45 மினிட்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் செல்லிங் எல்லாருமே எல்லா ப்ரோக்கர் ஆஃபீஸரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட நல்ல புஷ்அப் இருந்தனால எல்லோரும் பை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தனால மார்க்கெட் அன்றைக்கி பை பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹெவியான அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்துச்சு, புல்லிஷ் ட்ரெண்டில். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிஃப்டி 10,000 கிராஸ் பண்ணி அந்த ரேஞ்சில் வந்துட்டு கிட்டத்தட்ட நியர்பை 10,000 கிட்ட தான் க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. பேங்க்னிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னைக்கு மட்டும் 25,000 மேலே கிராஸ் பண்ணி 25,600 சம்திங் வந்துட்டு அங்கே இருந்து கொஞ்ச நேரம் ட்ரேட் ஆகிட்டு 25,000 மேலே தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட்டு அகெயின் மறுநாள், அதாவது 2 டேஸ் கேப் அண்டு மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் போது கொஞ்சம் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கொஞ்சம் டவுனில் ஓப்பன் பண்ணாலுமே கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அன்னைக்கு ஹை 9,500 அண்டு லோ 9,100, 160, 400 பாயிண்ட்ஸ் மட்டுமே லெவலில் ட்ரேட் ஆச்சு. நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னைக்கு 24,000 to 23,000, 1000 பாயிண்ட்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ இது மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு மற்ற 2-3 நாள் கேப்பை நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் கேப் நம்ம ஃபில்லப் பண்ணும்போது மட்டும். ஸோ அகெயின் 17/3/2020 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓரளவு ப்ளஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 10 o'clock வரைக்கும் ப்ளஸ்லேயே மார்க்கெட் இருந்துச்சு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் ஒரு 12:30 அண்டு இல்லை 1 o'clock மேலே மார்க்கெட் அகெயின் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் நிஃப்டியும் 2000 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆச்சு. ஓவராலாக அன்றைக்கி ஹை லோ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 1000 பாயிண்ட் அண்டு பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட். அண்டு டுடே 18/3/2020 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுடே ஆல்சோ மார்க்கெட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. மைனஸில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 2 டேஸ்க்கு முன்னாடி, அது 3 டேஸ்க்கு முன்னாடி ஷட் டவுன் ஆன ப்ரைஸான 8,476 கிட்டத்தட்ட இன்றைக்கி பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி 8,408 லோ வச்சுருக்கான். இது தான் கிட்டத்தட்ட லைஃப் டைம் லோ. இது கிட்டத்தட்ட சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸில் வந்த லோ இதுதான். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி கட் பண்ண லோ 21,397 கிட்டத்தட்ட பிரேக் பண்ணி 20,350 வந்திருக்கு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைஃப் டைம் லோ. இது கிட்டத்தட்ட வந்து 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்?
ஆக்சுவலி நம்ம வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன், எஸ்டர்டே மார்க்கெட் என்ன நடக்குதோ அதை வச்சு தான், கேப் ஃபில்லிங் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம லெவல்ஸை நம்ம அப்டேட் பண்ண போகிறோன்னு. ஸோ டெய்லியும் கிட்டத்தட்ட நிஃப்டி 1000 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 2000 பாயிண்ட்டும் லெவல்ஸ் கொடுத்துச்சுன்னா, கிட்டத்தட்ட அந்த லெவலை வச்சு நம்ம கரெக்டாக இன்டர்டேக்கு பண்ணுறதுக்கு சரியான பாயிண்ட் கிடைக்காது, ரொம்ப ரிஸ்க்காகவும் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம இன்டர்டே அவாய்ட் பண்ணுறது இப்போ இந்த இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நல்லது. ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலான்னா ஆப்ஷன்ஸ் அதை விட ரொம்ப மோசமாகவே இருக்குது. ரொம்ப அதிகமான ப்ரீமியத்தில் இந்த வீக் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இருப்பதனால நம்ம அதையும் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அதுவும் இல்லாமல் 19/3/2020 அதாவது நாளைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த வீக் ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே இஸ் ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே ப்ரீமியம் ப்ரைஸில் தான் இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் யாரும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ நமக்கு தெரிஞ்சும் யாரும் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கல. ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால யாரும் ஆப்ஷன்ஸை பை பண்ணவோ செல் பண்ணவோ தயங்கியே தான் இருந்தாங்க. பட் நாளைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேங்கிறனால மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க நாளைக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாகி ட்ரேட் ஆகும். ஸோ அந்த டைம் பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கிடச்சுன்னா புக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத ஓரளவு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வரைக்குமே வேர்ல்டு மார்க்கெட்டு நெகட்டிவ்ல இன்டிமேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ வரைக்கும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது, நாளைக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட நிஃப்டி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அகெயின் மைனஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அகெயின் மார்க்கெட் மைனஸில் ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். கிடைக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரஞ்சித். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.